ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் பாராட்டினோம் தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரே உம்மை ஸ்தோத்திரிகள். தியானந்த ஏக சக்கராதிபதியே உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போயிரங்கள் ஆத்மா மணவாளனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களை கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்த ராஜா. இந்த நாளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே அப்பா உம்மை துக்கப்படுத்தக்கூடியதான பாவங்களை நாங்கள் செய்யாதபடி எல்லா விதமான பாவ கிரிகளுக்கும் தேவன் தாமே நீர் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. ஆம் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. தேவன் தாமே இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து அப்பா அந்த பாவங்களை இந்த பிசாசன கிரைகளை நீர் ஜெயித்தது போல உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்களும் அந்த பூரண பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு முடியாத ஆசிர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிற ராஜா. முடிய ஆணிப்பா இந்த கரமானது கத்தா ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரிபூர்ண விடுதலை நீர் கொடுங்க. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி பிரகாசிக்க முடியாது அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக தகப்பனே அப்பா அந்த காலை வேளையிலும் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ தேவன் தாமே ஜபத்தை கேட்டு பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறத ஒவ்வொருடைய முகமும் பிரகாசிக்க தேவன் தாம் இரக்கம் செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா போக்கிலும் வடதும் பிள்ளைகள் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலங்களில் ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய அதிகாரங்களுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணுங்க ராஜா. வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க ராஜா. ஆம் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதில்லை என்று வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் கத்தா வெட்கப்பட்டு போகாதபடி இந்த பூமியிலும் தகப்பனை உடைய ஆஸ்வதித்தை சுதந்திரித்துக் கொள்ள அப்பா ஆபிரகாமுக்கு நீர் கொடுக்கப்பட்ட உடைய ஆஸ்வதி உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகம். விசேஷமா கடன் பிரச்சனை இருக்கிறதான யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவன் உன்னை மாற்றுவேன் என்று வார்த்தையின்படி ஆம் கத்தாவே கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து விடுதூதரகணங்களை அனுப்பி நீரே அப்பா பிள்ளைகளோட கரத்தை பிடித்து எழுத வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியாக ராஜா இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் யாவரும் இந்த உலகத்தோடு ஒன்றிணைத்து போகாதபடி அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கத்தாவே ஆவிக்குள்ளாய் வளர தேவன் தாம் இரக்கம் செய்யுங்க. எல்லா விதமான பாவை கிரிகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜபத்திலும் வேதத்தையும் ஆசை தியானிகள பூரண பரிசுத்தில் நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டி சேர முகமாய் கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் இரக்கம் செய்வேன் ஜெபிக்கிறோம். அப்படியாக நீ செய்யப்படுவது நன்றி செலுத்து ராஜா. அப்பாம் கத்தா அந்த பூரண பரிசு பெற்றுக்கொண்டு மகிமணி இந்த மர்வமாக்கப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்களை யாரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகிற மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம். எங்கள் ரட்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.